எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரோட கேள்வி, நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, ஏன் இந்த நாம் தமிழர்கள் தேசியவாதிகள், தமிழ் தேசியவாதிகள் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. ஏன்னா இழப்புகள் அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட இந்த திராவிட கட்சிகள் 70 வருஷமாக தமிழ்நாட்டை அழித்ததை எண்ணிக்கை இல்லாத இழப்புகள். கீழ்வெண்மணி படுகொலை, கச்சத்தீவு இழப்பு, காவிரி நீர் பிரச்சனை, போடி கலவரம், தேவாரம் கலவரம், காசிலிங்கபுரம் கலவரம், கொடிகுளம் கலவரம், ஆலவந்தான் கலவரம், குறிஞ்சிப்பாளையம் படுகொலை, ஸ்டெர்லைட் படுகொலை, பரமக்குடி படுகொலை, தாமிரபரணி படுகொலை, 2009 ஈழத்தமிழர்கள் படுகொலை, இப்படின்னு எண்ணில் அழகா பல படுகொலைகள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜென்ரேஷன் சில விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது எங்களால் அதை வெளில வர முடியல. ஏன்னா அண்ணன் சீமான் இதெல்லாம் எங்களுக்கு போதிச்சு எங்களால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல. இப்போது வந்த தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி திராவிட அரசியல்லையே பயணிக்கிறார். அதுதான் பயமாக இருக்குது. வருங்காலங்களில் தமிழ்நாடு என்ன ஆகுமான்னு தெரியல. இதெல்லாம் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. எனக்கு நான் இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சீமானை நான் போதித்து மனசளவில் பாதித்து அப்புறம் ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தமிழர்களாக யார் என்னங்கிறது. எங்கள் அப்பா நிறைய விஷயம் தமிழை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பாவே திமுக. அப்படி இருந்தும் நான் இன்றைக்கி ஒரு நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணுறேன்னா அது சீமானுக்காக இல்லை, தமிழ் தேசியத்துக்காக. இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை. கொஞ்சமாச்சும் வரலாறு படிங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு முழுசாக படிக்க தேவையில்ல. நம்மளோட மேம்போக்கான வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே, முழுசாக படித்தோம்னாவே, மேம்போக்காக ஒரு முழுசாக அரைக்குறையாக படித்தோம்னாவே உங்களுக்குள்ள ஒரு தமிழ் தேசியம் மலரும். நிச்சயமாக மலரணும். நன்றி, வணக்கம். தமிழ் தேசியம், நாம் தமிழர்.